வணக்கம் மக்களே. இன்று நாம் பேச இருப்ப தலைப்பு என்னவென்றால், நாடு நல்லா இருக்க வேண்டும், அதற்காக எனது விழிப்புணர்வு 2025 பிறக்க இருக்கிறது. ஆகவே 2050க்குள் இந்த நாட்டில் தமிழகத்தில் என்னால் முடிந்தவரை விழிப்புணர்வுகளை கொடுத்து மக்களை திருத்தி நல்நிலைக்கு கொண்டு வருவேன் என்கிற கோட்பாட்டுடன் உறுதியுடன் இருக்கிறேன். விழிப்புணர்வு என்னால் மட்டும் கொடுக்க முடியும் என்று நான் சொல்ல முடியவில்லை. எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கிட்டையும் திறமைகள் இருக்கிறது. எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே அவங்க வேலையை பார்க்குறாங்க. கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணலாம். ஆக விழிப்புணர்வை இது எதனால் விழிப்புணர்வு பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு காவல்துறையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். காவல்துறை என்றால் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ரைட்டர், இப்படி எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். முதல் சட்டம் என்ன சொல்கிறது அதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பேரூராட்சியின் மேஸ்திரி அலுவலர்களிலிருந்து பணிபுரிகிறவர்கள் வரைக்கும் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன வேலை, அவர்களுக்கு என்ன வேலை, இப்படி எல்லா துறையிலுமே என்னென்ன இதெல்லாம் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு. நம் வாழ்க்கைக்கு முதலில் அர்த்தமே விழிப்புணர்வு. விழிப்புடன் இருக்க வேண்டும். 2050க்குள், இந்த 25 ஆண்டுக்குள் எனது விழிப்புணர்வால் தமிழகத்தில் முதலில் கொள்ளை இருக்காது. இரண்டாவது, கொலை இருக்கவே இருக்காது. மூன்றாவது, பேராசை இருக்காது. பொறாமை இருக்காது. ஒருவரை ஏமாற்றுதல் அறவே இருக்காது. பிறர் மீது பாசம் மட்டுமே இருக்கும். பாலியல் தொல்லைகள் இருக்கவே இருக்காது. இப்படி எல்லா இதையுமே மாற்றி காட்டுவேன். தற்கொலையவும் இல்லாமல் ஆக்குவேன். அந்த அளவுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதில் ஐயமாக இல்லை எனக்கு. ஆகவே இன்னும் 25 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்காக சோர்வடையவும் மாட்டேன். ஆக விழிப்புணர்வு ஒன்றே போதும். ஒரு மனிதனின் மட்டுமல்ல, 4000 கோடி மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு விழிப்புணர்வு போதும். அந்த விழிப்புணர்வை வைத்தே நாம் உலகத்தையே திருத்த முடியும். ஆக நம்மால் இயன்றதை செய்வோம் சொல்வதை விட, உன்னால் முடியும் என்று சொல்லிப்பார். எல்லாத்தையுமே மாற்றலாம். ஆக எல்லாமே அழிந்துவிடும். புகைப்பிடிப்பதிலிருந்து, சாராயம் குடிப்பதில் இருந்து எல்லாமே அழிந்துவிடும். ஆகவே 2050க்குள் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுவேன் என்ற ஆணவத்துடன், தைரியத்துடனும், தன்னம்பிக்கையுடனும், வைராக்கியத்துடனும் நேர்மை என்னும் நூல் பிடித்து வாழ பழகிக்கொள்கிறேன் என்கிற அடிப்படையில் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டராக நான் இதை பதிவு வைக்கிறேன். ஆகவே திருத்தி காட்டுவேன். நன்றி, வணக்கம்.